அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு நான் இங்கே ஒரு சேனலில் வீடியோ அப்லோட் செய்கிறேன். பல பேர் வந்து டிஎம் செஞ்சு கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சே ஏன் வீடியோஸே போடலை அப்படின்றது. சிறிய உடல் நல்ல குறைவின் காரணமாக என்னால் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்டில் மட்டும் எப்படியாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஐ மேக் ஷுர் பாட்காஸ்ட்லேயாச்சும் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் கேட்கவில்லை அப்படின்னா மறக்காமல் போய் கேளுங்க. இட்ஸ் த ஒன்லி தமிழ் பாட்காஸ்ட் ரிலேட்டிங் டு கரியர் அண்ட் யோர் காலேஜ். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய மக்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க முடிந்தது. அண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சில குவெஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ சில பேர் முக்கியமாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஐடி ரொம்ப நல்ல பூமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாதே, நான் கோடிங் எனக்கு தெரியாதே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஐடிக்குள்ளே போக முடியும், ஏன் ஐடிக்கு மட்டும் இவ்வளோ அதிகமாக சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பல பேருக்கு என்னால் ரிப்ளை கூட செய்ய முடியல. டெலிகிராம் குரூப்லேயும் நிறைய மனிதர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் they had asked me questions. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டூ கண்டினியூ வாட்சிங் அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 முக்கியமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இன் ஐடி. உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் கூட உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த 10 டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெஷராகவும் இருக்கலாம். நான் சொல்லக்கூடியது நான் ஃப்ரெஷர் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு யோசித்தேன். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருக்கீங்க, ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் யோசித்த ஒரு டொமைன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே பூமிங்காக எல்லா இடத்துலையும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் அந்த கோர்ஸ் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஒரு கோர்ஸ்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ எஸ், இப்போ அதீதமான டிமாண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு தெரிஞ்சு 2 வகையாக நீங்கள் இதுக்கு அட்டெம்ப்ட் செய்யலாம். ஒன்று நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கூகுள், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக் தான் இப்போ மெட்டான்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி கம்பெனிஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு ரோல் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ளை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்டையர் ப்ராடக்ட்டையும் நீங்கள் டெவலப் செஞ்சு மார்க்கெட் செய்யலாம். ஸோ ஒரு குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸுக்கு அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எய்தர் ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ் ஆர் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சர்வீசஸை பெய்டாக வச்சு உங்களுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸை மல்டிபிள் கிளையண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 ஸ்பாட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கொடுக்கும். இரண்டாவது செம்ம ஃபேமஸாக இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வேணும். அந்த சில மனிதர்கள் மட்டும்தான் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதான் பிஸ்னஸ் அப்படின்றது. நம்ம டெவலப்பர்ஸ் இந்த கோடிங்லாம் அடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வெறும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் அதை என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த டெவலப்பர்ஸ் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பிஸ்னஸை புரிந்து கொண்டு, ஓகே நீ இப்படி தான் மளிகை கடைக்கு விற்க போறியா, ஓகே நீ உன்னுடைய ப்ராடக்டை நீ இப்படி டிசைன் பண்ணிக்கோ. இல்லை ஸ்விக்கியில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஸ்விக்கியில் அவங்க ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு தேடுறாங்க. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஓகே ஒரு எண்ட் யூசர் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு ஆப்பில் இந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் செய்கிறான். ஸோ அதை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்த என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ப்ரொஃபைல் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். இது என்னென்ன கம்பெனிஸில் ஹையர் செய்வாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லேயுமே கிட்டத்தட்ட எல்லா ஐடி கம்பெனிஸ்லேயும் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்கும். பிகாஸ் எல்லா கம்பெனிக்குமே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷன்.
பொசிஷன். ஸோ போத் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அஸ் அ ஃப்ரெஷர் ரெண்டு பேருக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நம்பர் 2 ஸ்பாட். அடுத்து நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்ன ப்ரொஃபைல் அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங். ஸோ ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பூமிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னா அது கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன டூல் எப்படி கிராஃபிக் டிசைனிங் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு டூல் தெரிந்தால் மட்டுமே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் ப்ரீமியர் அந்த மாதிரி 2-3 டூல்ஸ் இருக்குது. அது உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் செய்து அதை எப்படி நீங்கள் யூஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து செம்மையாக ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. திஸ் இஸ் லைக் இந்த ஃப்யூச்சரில் எப்போதுமே ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டொமைன் அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் இஸ். உங்களுக்கு வந்து நல்லா க்ரியேட்டிவான மைண்ட் இருக்குது, நல்லா வரைய வரும், ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக யோசிப்பீங்க, எப்படி இது டிஃப்ரெண்ட்டாக ஆக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு மனுஷன் ஃபோட்டோவை எப்படி வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் இஸ் அ மஸ்ட். அடுத்தது வந்து இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ஏன் நிறைய மனிதர்கள் ஃப்ரெஷர்ஸ் இன்ஃபேக்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஹெச்ஆர் டைரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஸோ மெனி டொமைன்ஸ். கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சால் கூட ஒரு ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு MBA நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல கம்பெனிஸில் வந்து ஹெச்ஆராக நீங்கள் வந்து ஒர்க் செய்யலாம். ஸோ டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து வேலை இருக்கும் அப்படின்னு இல்லை. ஒரு ஐடி கம்பெனியில் டெக்னிக்கல் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் தேட் ஆர்கனைசேஷன் தான். அதை தவிர ஹெச்ஆர் அப்படின்றது இன்னொரு மிக 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 முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் தட் ஐடி ஆர்கனைசேஷன் ஃபார் இட் டு சர்வைவ். ஸோ அந்த ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐடி கம்பெனியே வேலை நடக்காது, ஈவன் இஃப் யூ ஹேவ் டெக்னிக்கல் பீப்புள். ஸோ டெக்னிக்கல் பீப்புள் முக்கியம் தான், அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க தான். பட் ஹெச்ஆரும் ஐடி கம்பெனியில் ஒரு மிக அற்புதமான ஓப்பனிங். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு MBA செய்திருந்தால் மட்டும் போதும். சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் வரைக்கும் எல்லா ஐடி கம்பெனிஸோடைய ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு பொசிஷன் அவைலபிளாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், இது நிறைய மனிதர்களுக்கு ஓகே என்ன அப்படின்னா ஐடி கம்பெனியில் பல சிஸ்டம்ஸ், மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இந்த ஐடி டெவலப்பர்ஸ்லாம் வந்து வெறும் கோடு தான் அடிப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஐடியில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் வந்து இந்த ஹார்ட்வேர் அண்ட் ஐடி சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ், இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும், அவங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக அவைலபிளாக இருக்கணும், அந்த என்டையர் ஒரு கம்பெனிக்கு தேவையான எல்லா சிஸ்டம்ஸும் ஒர்க் ஆகணும், அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஐடி டெக்னிக்கல் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அடுத்து ஹெச்ஆர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இவங்க எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு சில லேப்டாப்ஸோ இல்லை டெஸ்க்டாப்போ இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், அதை நீங்கள் கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொவைட் செய்யணும். ஸோ ஐடி சப்போர்ட் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு சிஸ்டம். அது இல்லை அப்படின்னா ஐடி அப்படின்றது ஒர்க் ஆகாது. ஐடி ஆர்கனைசேஷனில் இன்னொரு இன்னெவிட்டபிளான பொசிஷன் என்ன அப்படின்னா டெஸ்டிங். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து எழுதக்கூடிய கோட் பர்ஃபெக்டாக இருக்கா, அவங்களுக்கு தேவையான சினாரியோஸை கவர் செய்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண கூடிய டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டர்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன கம்பெனிஸில் வந்து பெருசாக இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஒரு டீம் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போகும்போது டெஸ்டிங் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டீமே இருக்கும். ஒரு மிகப்பெரிய டீம் ஆஃப் டெஸ்டர்ஸ் வந்து நம்ம எழுதக்கூடிய கோடு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ டெஸ்டிங் அப்படின்றது எல்லா பெரிய பெரிய MNCஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷன். ஸோ that is another opening in IT. அடுத்து நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் போது சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா UI UX டிசைன். அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ ஃபோனில் வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்க்ரீனும் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் வந்து எந்த ஐக்கன் ஒரு எந்த ஸ்க்ரீன் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன் நமக்கு முன்னாடி பல முறை செக் செய்யப்பட்ட பிறகு தான் நம்மக்கிட்ட வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளோடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வெறும்னா கூகுள்னு எழுதியிருக்கும், கீழே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும், அவ்வளோதான். மற்ற இடமெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் ஏன் அந்த டிசைன் எடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைனிங் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றவங்க தான் வந்து UI UX டிசைனர்ஸ். ஒரு ஸ்க்ரீனை வந்து எந்த அளவுக்கு நம்ம
க்ரியேட் செய்தால் மக்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் செய்யக்கூடியது தான் இந்த UI UX டிசைனர்ஸ். இது ரொம்பவே வந்து அதீதமான பூமிங்காக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் செய்யக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோன் மூலயமாகத்தான் மேக்ஸிமம் ஆஃப் தெம் யூஸ் செய்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோனில் வந்து கச்சன்னு இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு இருக்கணும் அண்ட் இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த டிசைனுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு UX டிசைனர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் பூமிங் ஃபீல்டு. அண்ட் அதுக்கு வந்து வெறும் க்ரியேட்டிவான மைண்ட் இருந்தால் போதும், பெருசாக அதுக்குடைய சாஃப்ட்வேர் தெரிந்தால் போதும், அதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAP அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ERP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SAP அப்படின்றது ஒரு நத்திங் பட் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படாது எக்ஸப்ட் ஃபார் அபாப் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோடிங் லாங்குவேஜ், ஜாவா, பைத்தன் அப்படின்ற மாதிரி SAPக்கு தேவையான கோட் எழுதக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது அபாப். அந்த அபாப் தவிர இருக்கக்கூடிய மற்ற மாடியூல்ஸ், அந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் போத்தீஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த போத்தீஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவு செலவுலாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபினான்ஸ் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சாமான்லாம் வந்து கரெக்டாக வந்து ட்ரக்கில் லோடு ஏற்றுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ வேர் ஹவுஸ்ன்னு வாங்க, மெயின்டெனன்ஸ்ன்னு வாங்க, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் குட்டி குட்டி மாடியூல்ஸாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் எதுலேயுமே உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையே கிடையாது. இது வெறும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, SAP அப்படின்றது பல வருடங்களாகவே ரொம்பவே பூமிங்காக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். அண்ட் இப்போயும் வந்து இட் இஸ் ஸ்டில் சர்வைவிங் பிகாஸ் மார்க்கெட்லேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ERP. ஸோ SAP அப்படின்றது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது SAPக்குள்ளே வரதாக இருந்தாலும் சரி, SAP இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஓப்பனிங் ஃபார் யூ. SAP மாதிரி கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு CRM அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ்க்கு தேவையான விஷயங்களை தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து என்ன தேடுவாங்க அப்படின்னா, நம்ம பேசிக்காக நமக்கு அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான பேசிக் ட்ரைனிங் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் வந்து we saw some very importantaன but at the same time very easy to approach IT jobs which do not require any technical knowledge நம்ம பார்த்தோம். Of course நான் வந்து எனக்கு at the top of the mind இருந்த சில டாபிக்ஸ் தான், சில டொமைன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். there are several others left out. ஸோ எனக்கு வேறு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் அப்டேட் செய்கிறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு டவுட் ரிலேட்டிங் டு பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ஐடியாக இருக்கலாம், என்ட்ரிங் இன் டு ஐடி, ஆர் எனிதிங் அபவுட் யர் காலேஜ் ஒரு கரியராக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட தமிழ் பாட்காஸ்ட்டு கேளுங்க. டெய்லி so many of them are listening to it. அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த டாப்பிக்கில் பேசுங்க, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு so many of them are asking me. ஸோ அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னைய இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ செய்து உங்களோட டவுட்டை கிளாரிஃபை செய்துக்கலாம். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல். Until I see you all in another brand new video next week. Take care, stay safe, bye bye and happy reading மக்களே.